பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். அன்புக்குரியவர்களே, தேவனாகிய கர்த்தர் நமக்கு நன்மை செய்தார். நம்முடைய ஆலயங்களிலே திறந்து நாம் கர்த்தரை ஆராதிக்கும்படி உதவி செய்தார். இந்த நாளிலும் அவரை ஜெபித்து நாம் கர்த்தரை துதிக்க போகிறோம். ஜெபம். பரலோகத்தின் தேவனே, பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, நீர் மீண்டுமாய் உம்முடைய ஜனங்களை நினைவு கூர்ந்து உடைய ஆண்டவரே கிருபையினால் நிறைத்தீர். உம்முடைய ஆலயத்தை திறந்து ஜனங்கள் மகிழ்ந்து கலிகூறும்படி கர்த்தர் உதவி செய்து நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் உம்மை துதிக்கவும் உம்மை பாடவங்களுக்கு உதவி செய்வீராக. உடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு இடைபடும் தேவரீர். உடைய வார்த்தைகளை நாங்கள் அதிகமாய் தியானிக்க எங்களுக்கு கிருபை தாரும். நீரே பாதுகாத்துக் கொள்ளும், பரிசுத்தமாக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென்.
மீட்பு தான் வருமோ? சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே. 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 சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே. பகட்டு வாழ்வோ பரமனின் அன்போ ஏது உன்னை இழுக்கின்றது? கனத்து கேட்கும் கர்த்தர் வருவார், வெறுங்கையாய் நிற்பாயோ? இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே. சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே. 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 சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே. சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே. சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே. கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிற அன்புக்குரியவர்களே, மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுதும் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை உங்கள் இருதயத்தில் நீங்கள் முழுவதுமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தை உங்களை அதிசயங்களை காண செய்யும். ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 13வது வசனத்தை உங்களுக்கு என்று வாசிக்கிறேன். மத்தேயு 6:13.
எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களோடு அமர்ந்திருக்கையில் சீசர்கள் ஆண்டவரை பார்த்து கேட்டார்கள், ஆண்டவரே, யோவான் ஸ்நானகன் தம்முடைய சீசர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது போல நீங்களும் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கேட்டார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்கள் கற்றுக் கொடுத்த வார்த்தைகளைத்தான் இப்பொழுது நாம் வாசித்தோம். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் எத்தனை நல்லவர் என்பதை இந்த வசனத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த உலகம் பலவிதமான சோதனைகளிலே அகப்பட்டு கொண்டிருக்கிறது என்று யாக்கோபு நிருபம் 1வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மனுஷனுக்கு பலவிதமான சோதனைகள் வருகிறது. பிரியமானவர்களே, பெரிய பெரிய சோதனைகள் வருகிறது, சிறிய சிறிய சோதனைகள் வருகிறது. எப்படிப்பட்ட சோதனைகள் இருந்தாலும் இந்த சோதனைகளை அகப்பட்டு கொள்ளாதபடி தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும்படியாய் தேவாதி தேவனிடத்தில் ஜெபிக்கும்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல ஆலோசனை தருகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சோதனைகள் மனுஷனுக்கு வருவது கூடாத காரியம்தான். சோதனைகளை மனுஷன் கடந்து போக வேண்டும் தான். ஆனாலும் பல கொடிய சோதனைகளை கடந்து போகாதபடி தேவன் அவைகளிலிருந்து நம்மை ரட்சித்துக் கொள்ளும்படி, அந்த சோதனைகள் நம்மை சேராதபடி சமாதானத்தை பெறும்படியாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய பிள்ளைகளை நேசித்து விரும்பினார். பிரியமானவர்களே, அன்புக்குரியவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாம் சந்தோஷமாய் இருக்கும்படி விரும்புகிறார், சமாதானமாய் இருக்கும்படி விரும்புகிறார். ஆபத்திற்கு நீங்கி நாம் எப்பொழுதும் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கும்படி விரும்புகிறார். ஆனாலும் பலவித சோதனைகள் நமக்கு வரத்தான் செய்கிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சோதனை நம்மை சந்திக்காதபடி நாம் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். நன்றாய் நீங்கள் கவனியுங்கள். இந்த உலகத்தில் சோதனைகளை ஜெயிக்க பலன் நமக்கு உண்டு, சோதனைகளை தாண்டி செல்ல பலன் உண்டு, சோதனைகளை சகிக்க பலன் உண்டு. ஆனால் சோதனைகளே வராதபடிக்கு தேவனிடத்தில் நாம் ஜெபித்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஆமென். சோதனைக்குள்ளே நாங்கள் போகாதபடி எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று ஜெபிக்க கர்த்தர் சொல்லி கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் கூட இந்த உலகத்தின் சோதனைக்குள்ளுக்குள்ளே போகாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும்படியாய் தேவாதி தேவனிடத்தில் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை சோதனையிலிருந்து விலக்கிக் கொள்வார். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், பேதுருவே, சாத்தான் உன்னை சுலகினால் புடைக்கும்படி உத்தரவு கேட்டுக்கொண்டார். ஆனால் நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று சொல்லுகிறார். அன்புக்குரிய லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 31, 32வது வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னார். தேவன் சோதனைக்கு ஒப்புக்கூடாதபடி நம்முடைய சீசர்களை பாதுகாத்துக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அங்கே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் பேதுருவிடத்தில் சொல்லுகிறார், சீமோனே சீமோனே, சாத்தான் சுலகினால் உடைக்கிறதற்கு என்னை உத்தரவு கேட்டுக்கொண்டான். ஹல்லேலூயா. சாத்தான் ஆண்டவரிடத்தில் வந்தானாம். பிரியமானவர்களே, அவன் சீசர்களை கேட்டானா, ஆண்டவரே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, உங்களுடைய சீசர்களை என்னிடத்தில் கொஞ்சம் கொடுங்கள், நான் அவனை சோதித்து பார்க்கட்டும். இந்த சோதனை காலங்களிலே எப்படி உம்மை பின்பற்றுகிறார்கள் என்று நான் பார்க்க வேண்டும். அவர்கள் உண்மையாய் பின்பற்றுகிறார்களா இல்லையா என்று சொல்லி நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இவர்கள் எல்லாம் போலியாய் உம்மை பின்பற்றுகிறார்கள், இவர்கள் உம்மை மறுதலிப்பார்கள் என்று சொன்னார். அதற்கு ஆண்டவர் சொன்னாரா, அப்பாலே போ சாத்தானே, அவர்கள் பலவீனமானவர்கள்,
உன்னதத்தின் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நான் அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நான் தான் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆகையினாலே அவர்களை சோதிக்கும்படி நான் உனக்கு இடம் கொடுக்க மாட்டேன், நீ அப்பாலே போ என்று சொல்லி அந்த சாத்தானை விரட்டினாராம் பிரியமான. அதைத்தான் தம்முடைய சீசர்களுக்கு சொல்லுகிறார். சீசர்களே, சீமோனே, சாத்தான் உன்னை புடைப்பதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டார். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீங்களும் நானும் வேண்டிக் கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகினால தான் சீசர்கள் சோதனைக்குள்ளே பிரவேசிக்காதபடி வேண்டிக் கொள்ளும்படி கர்த்தர் அவர்களுக்கு ஆலோசனை சொன்னார் பிரியமானவர்களே. ஒவ்வொரு நாளும் சாத்தான் நம்மை சோதிக்கும்படி ஆண்டவரிடத்திலே உத்தரவு கேட்பான். உண்மையாய் உம்மை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிறான். உண்மையாய் உமக்கு ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லுகிறான். உண்மையாய் உமக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான். உமக்காய் வாழுகிறேன் என்று சொல்லுகிறாள் இந்த மகள். கொஞ்ச நேரம் என்னிடத்திலே ஒப்பு கொடுங்க, நான் அவனை சோதிக்கட்டும், அவளை சோதிக்கட்டும், அவள் உம்முடைய முகத்துக்கு முன்பாக உம்மை தூஷிக்காலோ பாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே அவன் கேட்பான் பிரியமானவன். அப்படித்தான் யோபுவை போய் கேட்டான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், ஹல்லேலூயா, யோபு உத்தமன், சன்மார்க்கன், நீதிமான், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்று சொன்னார். அப்பொழுது சாத்தான் சொன்னா, அவன் விருதாவாய்மை சேவிக்கிறான், சும்மாவாகவாமை சேவிக்கிறான். நீர் அவனுக்கு உண்டான யாவற்றையும் வேலையடைத்து பாதுகாக்கிறீர், ஆகையினாலே தான் உம்மை சேவிக்கிறான் என்று சொன்னார். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ வேண்டுமானால் அவனை சோதித்துப்பார், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் இடத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அவன் ஜீவனை மாத்திரம் உன்னிடத்தில் நான் ஒப்பு கொடுப்பதில்லை, நீ வேண்டுமானாலும் சோதித்துப்பார், அவன் தன் வாயினால் பாவம் செய்ய மாட்டான் என்று சொன்னார். அதுபோல சாத்தான் இடத்துல ஒப்பு கொடுத்தாராம் பிரியமானவர்கள். நாம் நன்றாய் அறிவோம், பிசாசு அவனை முற்றிலுமாய் ஆமேன் அழிக்கும்படியாய் இறங்கினான். அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அழித்து போட்டான். கடைசியாக ஆமேன் வேதம் சொல்லுகிறது, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை என்று சொல்லி. ஆமேன், அவன் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கவில்லை, தேவனை மறுதலிக்கல. மாறாக அவன் சொன்னான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் அவர் என்னை வந்து சந்திப்பார். என் தோல் முதலால் அழுகி போனாலும் என் கண்களில் அவரை காண்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும் என்று சொன்னான் பிரியமானவர். ஹல்லேலூயா. கொஞ்சம் நினைத்து பாருங்கள், கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அப்படிப்பட்ட சோதனையை உங்களுக்கு எனக்கும் தேவன் அனுமதித்தால் நாம் ஒரு நிமிடம் கூட தாங்க மாட்டோம் பிரியமானவர்கள். ஆகையினாலே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சோதனைக்குட்பட பிரவேசியாதபடி ஆமேன் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும்படி தேவாதி தேவனிடத்தில் ஜெபியுங்கள். சோதனைகள் உங்களுக்கு வேண்டாம். சோதனைகளை நான் சுமந்து கொள்ளுகிறேன், பாவத்தை நான் சுமக்கிறேன், சோதனைகளை நான் கடந்து போகிறேன். நீங்கள் சோதனைக்கு போக வேண்டாம். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மீண்டும் சொல்லுகிறேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு அநேக சோதனைகள் உண்டு என்று சொல்லி அநேகர் ஆண்டவரை பின்பற்றாமல் இருக்கிறார்கள் பிரியமானவர்கள். ஒரு முறை ஒரு தாய் இப்படியாக சொன்னார்கள், தன் பிள்ளை மிகுந்த உபத்திரவப்படும் பொழுது, மிகுந்த சோதனைக்குள்ளே போகும் பொழுது அவர்கள் இப்படியாக தன் மகனிடத்தில் சொன்னார்கள், மகனே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனிடத்தில் நீ கிட்டி சேராது, நீ நெருங்கி போகாது. அப்படி போகிறவர்கள் இப்படிப்பட்ட உபத்திரவத்திலும் சோதனையில் அகப்படுவார்கள். ஆகையினாலே நீ ஆண்டவர் விட்டு விலகி வா என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரிடத்தில் நெருங்கும் பொழுது சோதனைகள் வரும், உண்மைதான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களுக்காக எனக்காக வேண்டிக் கொள்ளுகிறார். நீங்களும் கூட தேவ சமூகத்தில் வேண்டிக் கொள்ளும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஆலோசனை சொல்லுகிறார் பிரியமானது. அது மாத்திரமல்ல, ஆபிரகாமை குறித்து நாம் அறிவோம். ஆபிரகாம் எத்தனை ஒரு விசுவாசி, அவனுக்கு ஒரு சோதனை வந்தது பிரியமானவர்களே. ஆமேன். வேதம் சொல்லுகிறது, அவர் பொல்லாங்கினால் நம்மை சோதிக்கிறவர் அல்ல,
பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல தேவன். ஆகையினாலே தான் அழிக்கும்படியாய் யோபுவை ஒப்பு கொடுத்த பொழுது யோபுக்குண்டான சகலத்தையும் பிசாசு அழித்தான். ஆனால் அழிக்காதபடி சோதிப்பதற்கு ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவர் சொன்னார், உன் மகனை எனக்கு பலியாக செலுத்து. ஆபிரகாம் நினைத்திருப்பான் பிரியமானவர்கள், யெகோவா தேவன் எலோகிம் அவர் உயிர் பலியை கேட்பதில்லை, மனுஷ பலியை நர பலியை கேட்பதில்லை. என்னிடத்தில் இப்படி கேட்டு விட்டாரே, ஏன் இப்படி கேட்டார்? ஏனோ தெரியவில்லை, அவர் கேட்டதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் தன் கைகளில் கத்தியை நெருப்பை எடுத்துக்கொண்டு தன் ஒரே மகனை அழைத்து கொண்டு செல்லுகிறார். பிரியமானவர்கள், என் மகன் கேட்கிறார், அப்பா நெருப்பு இருக்கிறது, கத்தி இருக்கிறது, பலி செலுத்த ஆடு இல்லையே என்று கேட்ட பொழுது அதற்கு ஆபிரகாம் சொன்னார், அதை கர்த்தர் பார்த்துக்கிடுவார், அல்லேலூயா, கர்த்தர் பார்த்துக்கிடுவார் என்று சொன்னார். அதே போல பிரியமானவர்களே, தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறார் அல்ல என்பது எத்தனை உண்மை. ஆபிரகாம் தன் கையை நீட்டி தன் மகனை வெட்ட போனான். அப்பொழுது ஆண்டவர் அவனை தடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாமே, ஆபிரகாமே, நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன், அவன் மேல் உன் கையை போடாதே என்று சோதனைக்கு விலக்கி பாதுகாத்து கொண்டார். அன்புக்குரியவர்களே, சோதனைகளை ஜெயிக்கும்படி கர்த்தர் நமக்கு பலன் கொடுத்திருக்கிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, 2 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவும் அறிந்திருக்கிறார். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து ரட்சிப்பதற்கு அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நீங்கள் தேவ பக்தியாய் இருக்கும் பொழுது உங்களை சோதனையிலிருந்து ரட்சிப்பதற்கு தேவாதி தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகையினாலே நீ சோதனை காலங்களிலே பயப்படாது, கஷ்ட காலங்களிலே பயப்படாது. உன்னை தூக்கி சுமக்க, உன்னை ரட்சித்து விடுவிக்க தேவாதி தேவன் உன்னிடத்தில் வருவார், உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 19வது வசனம் சொல்கிறது, வெகு தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சகல சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். பல சோதனைகள் வந்தது, வெகு தாழ்மையோடு கர்த்தரை சேவித்தேன். பல பிரச்சனைகள் வந்தது, தாழ்மை அணிந்து கொண்டேன். அன்புக்குரியவர்களே, தாழ்மை உள்ளவர்களிடம் தங்கும் கிருபை என்று வேதம் சொல்லுகிறார். தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். சோதனை நேரங்களில் தாழ்மையாயிருங்கள். தேவாதி தேவன் உங்கள் கண்ணீரை துடைப்பார். ஆமென். மிகுந்த கண்ணீரிலும் யூதரால் வந்த சகல மோசமான சோதனைகளிலே நான் கர்த்தரை சேவித்தேன் என்று பவுல் சொல்லுகிறார். சோதனைகளுக்கு பயப்படாதிருங்க. சோதனைகளை ரட்சிக்க தேவன் வல்லம் உள்ளவராயிருக்கிறார். வெளிப்படுத்தல் விசேஷம் 3வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கடைசி நாட்களில் பூச்சக்கரத்தின் மேல் பூமியின் மேல் பலவிதமான சோதனைகள் வரும், கொடிய சோதனைகள் வரும். ஆனால் தம்முடைய ஜனங்களை காத்துக்கொள்ளும்படி நான் எப்பொழுதும் உங்கள் அருகிலே உங்கள் வலது பரிசத்திலே இருப்பேன், சோதனை காலத்திலே நான் உங்களை தப்புவிப்பேன் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சோதனையிலிருந்து நம்மை தப்புவிக்க அவர் நல்ல தேவனாயிருக்கிறார். இந்த உலகத்திலே சோதனைகளை சந்திக்காதபடி நாம் வாழத்தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆனாலும் சில சோதனைகள் நமக்கு வரத்தான் செய்கிறது. எப்படி ஆபிரகாமை கர்த்தர் சோதித்து அறிந்தாரோ அதே போல நம்மையும் சோதித்து அறிய விரும்புவார். ஆனால் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளுவார். சோதனைகளை கண்டு பயப்படாதீர்கள். ஆமென். சோதனை வழியாய் நீ போகும் பொழுது நீ பயந்து போகாது. உன்னை ரட்சிக்கும்படி அவர் உன் அருகிலே இருக்கிறார், உன்னை ஆசீர்வதிப்பார். அன்புக்குரியவர்களே, தேவாதி தேவன் சொன்னார், ஆமென், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும் என்று சொன்னார். இந்த சோதனை இல்லாமல் வாழ கர்த்தர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, இந்த ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் செய்யுங்க. கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருப்பார். ஜெபிக்கலாமா? பரலோகத்தின் நல்ல தகப்பனே,
சோதனையிலிருந்து உம்முடைய ஜனங்களை ரட்சிப்பதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை நீர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துவோம். இந்த உலகத்தில் வருகிற கொடிய சோதனைகள், பிசாசினால் வருகிற சோதனை, மனுஷரால் வருகிற சோதனை, நாங்களே சோதனைக்குள்ள அகப்படுகிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட சோதனைகளிலிருந்து உடைய ஜனங்களாகி எங்களை நீர் விடுவித்துக் கொள்ளும். ஆசீர்வதியும். சோதனைகளை ஜெயிக்க எங்களுக்கு கிருபைத்தார். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சோதனைகள் எங்களுக்கு கர்த்தாவே வராதபடி ஆண்டவரே இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கிருபையின் சமாதானங்களை நெருங்கி ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அன்புக்குரியவர்களே, உங்களுக்காய் ஜெபித்திருக்கிறேன். சோதனைகளிலிருந்து விலகி இருக்க ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒரு பாடலை கேட்போம். தேவன் நல்லவர். கர்த்தருக்கு சொந்தமாகும் கண்பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கோடி பறக்கும் கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும் கண்பார்க்கும் பூமி எல்லாம் பறக்கட்டும்